வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆமாம் ஆனால் இல்லை. ஒருவருடைய மனைவியை அவர் வளர்த்த காளை மாடு முட்டி கொன்று விட்டது. அந்த மனைவியின் இறுதிச் சடங்கின் போது அதை நடத்தி வைத்த புரோகிதர் விசித்திரமான ஒரு சம்பவத்தை கவனித்தார். துக்கம் கேட்ட பெண்கள் அந்த விவசாயியை நெருங்கி வந்து ஏதோ காதல் சொல்கிற போது ஒரு நிமிடம் கேட்டுவிட்டு ஆமாம் என்று தலையசைத்தார். ஆனால் துக்கம் கேட்க வந்த ஆண்கள் நெருங்கி வந்து ஏதோ சொல்கிற போது இல்லை என்று தலையசைத்தார். அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எனவே இறுதிச் சடங்கெல்லாம் முடிந்த பிறகு புரோகிதர் அந்த விவசாயியிடம் வந்து, பெண்கள் வந்தால் ஆமாம் என்று தலையாட்டினீர்கள், ஆண்கள் வந்தால் இல்லை என்று தலையாட்டினீர்களே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, பெண்களெல்லாம் வந்து என் மனைவியை பற்றி நல்ல விதமாக சொன்னார்கள். எவ்வளவு அழகா இருந்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்யும் குணம் அதிகம் என்று. அதற்கு ஆமாம் என்று நானும் தலையசைத்தேன். சரி, ஆண்கள் வந்து கேட்டால் இல்லை என்று தலையசைத்தீர்களே, ஏன்? ஓ, அதுவா? அவர்கள் அந்த காளை மாட்டை விற்பனைக்கு தர முடியுமா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன் என்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.